ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்டர் சித்தரே போற்றி போற்றி. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது வெள்ளி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 18. 1ஐயும் 8ஐயும் கூட்டினால் வருகின்ற எண் 9 செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணாகும். 18/9/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 4 ராகு பகவானுக்குரிய எண்ணாகும். எண்கணித ஜோதிடத்திலே 9ஆம் எண் மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணாகும். 4ஆம் எண் வேகமும் வீரியமும் கொண்ட எண்ணாகும். அவ்வாறு இன்றைய நாள் 9ஆம் எண்ணும் 4ஆம் எண்ணும் சேர்க்கை பெறுகின்ற அமைப்பு நம் மனதிலே இன்றைய நாள் துணிச்சல், தைரியம் மற்றும் எந்த ஒரு செயலிலும் வேகம், விவேகம் நிறைந்த ஒரு வெற்றிக்குரிய நாளாக அமைந்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சிக்குரியது. செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத, இன, ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இன்றைய தினப்பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். என்னிடம் ஜோதிட பலன்கள் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கன்னி ராசியிலே உத்திரம் நட்சத்திரத்தில் காலை 7 மணி வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அஸ்தம் நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். நவகோள்களிலே ஒரு கிரகமாகப்பட்டது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியது. தற்பொழுது கோச்சார ரீதியாக சூரிய பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரத்தில் இருக்கிறார். சந்திர பகவானோ இன்றைய தினம் தன் சொந்த நட்சத்திரமான அஸ்தத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். நவகோள்களிலே நம் கண்களால் பார்க்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் மற்றும் சந்திரன். அவ்வாறு அவர்கள் இன்று தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்ற இன்றைய நாள் ஒரு சிறப்புக்குரிய, மேன்மைக்குரிய, வெற்றிக்குரிய நாளாக நம் அனைவருக்கும் இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. மேலும் இன்றைய திதியாகப்பட்டது பிரதமை பிற்பகல் 12:45 வரை. அதன் பிறகு துவிதியை பிறக்கின்றது.
அமாவாசைக்கு 3ஆவதாக வருகின்ற திதியே துவிதியை சந்திர தரிசனம். இன்றைய நாள் இரவிலே சந்திர தரிசனம் செய்வது மிகவும் யோகத்துக்குரியது. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சில நிமிடங்கள், அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் தெரியக்கூடியதே 3ஆம் பிறை. 3ஆம் பிறை தரிசனம் செய்வதே சந்திர தரிசனம். அவ்வாறு இன்றைய நாள் சந்திர தரிசனம் செய்வது நம் வாழ்க்கையிலே சகலவிதமான வெற்றி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையிலே செல்லும். எந்த ஒரு விஷயத்திலும் மனம் மிகவும் தெளிவாக, துணிச்சலாக, தைரியமாக செயல்படக்கூடிய அமைப்பை பெறுவதே சந்திர தரிசனம். ஆகையால் இன்றைய நாள் சந்திர தரிசனம் செய்வது மிகவும் புண்ணியத்துக்குரியது, யோகத்துக்குரியது, அதிர்ஷ்டத்துக்குரியது. இவை இன்றைய நாள் இருக்கிறது. ஆகையால் அனைவரும் சந்திர தரிசனம் செய்வதை முடிந்தவரை முயற்சித்து அவற்றை பார்ப்பதை இன்று தவறவிடாதீர்கள். இவை இன்றைய நாள் திதியின் அடிப்படையிலே இன்று வணங்க வேண்டிய தேவி காமேஸ்வரி தேவி. காமேஸ்வரி தேவியை வணங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலமாகப்பட்டது காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டமாகப்பட்டது பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையும் இருக்கின்றது. இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 6 மணி முதல் 9 மணி வரையும், பிறகு பகல் 1 மணி முதல் 3 மணி வரையும், பிறகு மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும், பிறகு இரவு 8 மணி முதல் 10 மணி வரையும் இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் செய்வதும், ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது. இனி இன்றைய நாளிலே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். இன்றைய கிழமை வெள்ளி, நட்சத்திரமோ அஸ்தம். ஆகையால் இப்பொழுது சந்திரன் வளர்வரையாக இருக்கின்றார். ஆகையால் சந்திரனுக்குரிய மந்திரத்தை இன்று கூறுவது மிகவும் யோகத்துக்குரியதாக அமையும். அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓம் க்ளீம் ஸ்ரீம் சந்திரதேவாய நமக. ஓம் க்ளீம் ஸ்ரீம் சந்திரதேவாய நமக. இந்த ஒருவரி மந்திரம், இந்த ஒருவரி மந்திரத்தை குரு ஓரையிலே அல்லது சுக்கிர ஓரையிலே அல்லது சந்திர ஓரையிலே இன்றைய நாள் கூறுவது மிகவும் சிறப்புக்குரியது. ஒருவரி மந்திரம்தான். குறைந்தபட்சம் 108 முறை கூறுவதற்கே 5 நிமிடங்கள் தான் அதிகபட்சமாக ஆகும். ஆகையால் அவ்வாறு 108 முறை கூறுவது சிறப்பை தரும். அல்லது 11 முறை கூறுங்கள். இத்தகைய மந்திரத்தை கூறுவது இன்றைய நாள் மட்டுமல்லாமல் இனிவரும் நாட்களிலும் மனதிலே உற்சாகம், சுறுசுறுப்பு எவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் திறனை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய தினம் சப்த மகரிஷியிலே நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி விஸ்வாமித்திர மகரிஷி. ஓம் ஸ்ரீம் விஸ்வாமித்திர மகரிஷியே போற்றி போற்றி என்கின்ற குரு மந்திரத்தை கூறி குரு அருளை திரு அருளாக நீங்கள் பெறுங்கள். இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். இன்று வெள்ளி, மகாலட்சுமிக்குரிய வழிபாட்டு தந்திர முறையாகப்பட்டது சிறிதளவு தயிரை முகத்தில் தடவி ஒரு 5 நிமிடங்கள் கழித்த பிறகு குளிக்கச் செல்லுங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் நம்மளுடைய மனதில் மட்டுமல்லாமல் முகத்திலும் லக்ஷ்மி கடாட்சியும் இருக்கும். வீட்டிலும் லக்ஷ்மி நித்திய வாசம் செய்வார். வெள்ளி அன்று தான் செய்ய வேண்டும் என்ற அர்த்தமல்ல, தினமும் இவை செய்வது லக்ஷ்மி யோகத்தை நாம் பெறுவோம். இவையே இன்றைய நாள் தந்திர முறைகள். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி.
அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் மனம் உற்சாகமாக, சிந்தனை தைரியமாக, செயல் வேகமாக, விவேகமாக இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பெற்று யோகாதிபதி குருவுடைய பார்வையை பெறுவது மட்டுமல்லாமல், இன்றைய நாள் யோகாதிபதிகள் சூரியன் மற்றும் சந்திரன் அவரவர் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து 6ஆம் இடத்திலே புதனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். இவற்றிலே புதன் ஆட்சி மற்றும் உச்சம். பொதுவாக 6லே சூரியன் சந்திரன் புதன் இருப்பது யோகத்துக்குரியது. இன்றைய நாள் அத்தகைய யோகம் உங்களுக்கு மேன்மைகளை கொடுக்கும், அனுகூலமான வெற்றிகளை கொடுக்கும். மேலும் கிழமை வெள்ளி சுக்கிரன் 4லே அமர்ந்திருப்பது மிகவும் அருமையான அமைப்பாகும். சனியாகப்பட்டவரும் 10லே ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகையால் தர்ம கர்மாதிபதி யோகம் இன்றைய நாள் முழுமையாக நற்பலன்களை உங்களுக்கு அளிக்கும். இன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்வது மிகவும் முக்கியமான நற்பலன்களை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். முடிந்தவரை அவற்றை பார்ப்பதற்கு முயற்சியுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப சூழ்நிலைகள் இருக்கும். அவற்றிலே வெற்றிகள் பெறக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பதனால் தைரியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். இவற்றினால் இன்றைய நாள் எவ்விதத்திலும் தடைகளோ குறுக்கீடுகளோ சஞ்சலங்களோ இல்லாத வகையாக தனலாபம் தனயோகம் பணப்புழக்கத்தை பெறுவீர்கள். நாள் பார்த்து செயல் செய் என்பதிலே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். அவற்றிலே வெற்றிகளே இருக்கிறது. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை மகரம் மற்றும் துலாம் உங்களுக்கு திதிசூனி ராசிகளாக வருகிறது. மகரத்துக்கு அதிபதியான சனி தற்பொழுது வக்ரம் பெற்று இருப்பதும், துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் சனியுடைய பார்வையை பெறுவதும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகளாக இருக்கின்ற அமைப்பு. இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், மற்றவர்களிடம் பாராட்டுகள் பெறுகின்ற ஒரு அனுகூலமான மகிழ்ச்சியான நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். உயரதிகாரிகளுடைய வெற்றிக்குரிய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். சக ஊழியர்களுடன் நட்பு பாராட்டுவார்கள் உங்களிடம். இவையெல்லாம் இன்றைய நாள் நன்மைகளே அதிகரிக்கும். எனவே உத்தியோகத்தில் இன்று எழுச்சிக்குரிய மகிழ்ச்சி இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடக ராசிக்குரிய மந்திரம். சுக்கிரன் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆகையால் ஓம் ஸ்ரீ ஐம் க்ளீம் இந்த மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெறும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது. சேமமான நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இவையெல்லாம் இன்றைய நாள் மகிழ்ச்சிக்குரியதே. நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. செயல்களிலே சற்று நிதானமும் பொறுமையும் கவனமும் வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். நீங்கள் மனதார துர்க்கை அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஈடுபடலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே காரியத்திலே ஈடுபடலாம். அவற்றையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. மனதார மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 3ஆம் இடத்துக்குரிய முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 3க்கு 3ஆம் இடமாகப்பட்ட 5ஆம் இடத்திலே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். பாவத் பாவ அமைப்பிலே இன்றைய நாள் சந்திரன் மிகவும் பலம் பெறுகிறார்.
மேலும் கிழமை வெள்ளி உங்களுக்கு ராசிக்குரிய கிழமை. நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். பொதுவாக ராசிக்குரிய கிழமை எப்பொழுதும் சிறப்புக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதி 3 அமர்ந்து சனியோடைய பார்வையை பெறுகின்ற சிறப்பும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்ற யோகமும் உங்களுக்கு நன்மைகளை அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையாகவே இருக்கும். மேலும் ராசிக்கு 6ஆம் இடமாகப்பட்ட துலாம் திதிசூனி ராசியாக வருவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையும், 9ஆம் இடமாகப்பட்ட மகரம் திதிசூனி ராசியாக வந்து சனி வக்ரம் பெற்று இருப்பது அதே யோகத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. எனவே எண்ணம் தெளிவாக, சிந்தனைகள் சீராக, முயற்சியிலே வேகம் விவேகம் நிறைந்த நாளாக, உற்சாகம் சுறுசுறுப்பு இருக்கின்ற அமைப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளே அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இவை எதிரொலிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கான வெற்றிகள் இருக்கிறது. காரிய தடைகள் இல்லை. எவ்விதத்திலும் மன சஞ்சலங்கள் இல்லை. உற்சாகத்தோடு இருப்பீர்கள். 5க்குரிய புதன் 5 ஆட்சியாகவும் 9க்குரிய சனி 9 ஆட்சியாகவும் இருக்கின்ற அமைப்பாகப்பட்டது மிகவும் சிறப்புக்குரியது. 5ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிறார். அன்புக்குரியவர்கள் மட்டும் சற்று கோபம் இல்லாமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணை மற்றும் காதல் துணையிடம் கோபம் வரும். ஆகையால் அவற்றை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. தந்தையுடைய உடல்நலத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். மற்றபடி இன்றைய நாள் தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிக சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கும் அவ்வாறே தைரியமான முயற்சிகள் எடுப்பீர்கள். அந்த முயற்சியிலே தடைகள் இருக்காது. உங்கள் மனம் உற்சாகமாக இருக்கும். செயல்கள் வேகமாக விவேகமாக இருக்கும். இவையெல்லாம் மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறுகின்ற தினமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். திரிசூனி ராசி 6ஆம் இடமாக வருவதனால் வெற்றிக்குரிய அமைப்பாக மறைமுக எதிரிகள் ஒதுங்கியிருக்கக்கூடிய ஒரு தினமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. ஆகையால் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கின்றது. கணவன் மனைவிகளில் சிறு சிறு வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவற்றையெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் துணையாகிவிடப்பட்டதிலே உங்களுடைய செயல்பாடுகளே கோபத்தை காட்டாமல் இருப்பதும் நன்மையை தரும். மற்றபடி குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரன்களை தேடிக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை 5 சூரியன் இருப்பதனால் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வந்துவிடும். ஆகையால் அவற்றை கட்டுக்குள் வைத்துக்கொண்டு அன்பு காட்டுங்கள். மற்றபடி இன்றைய நாள் வெள்ளி என்பதனால் மகிழ்ச்சியே நிறைந்திருக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே வெள்ளிக்கிழமை என்பதனால் ஓம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் ராசி பலம் பெறும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய காரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாம். பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள், புதிய செயல்கள் போன்றவற்றிலே இன்று தைரியமாக ஈடுபடலாம். அவற்றினால் உங்களுக்கு வெற்றிகளும் இருக்கின்றது, மேன்மைகளும் இருக்கின்றது. மனதார நீங்கள் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும். நீங்கள் ரோகிணியில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. ஆகையால் மனதிலே சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் கோபமோ அல்லது குழப்பமோ ஏற்படும். ஆகையால் சிவபெருமானை மனதார இன்றைய தினம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாகவே அமையும். சந்திரன் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். உங்கள் நட்சத்திர அதிபதியோ சந்திர பகவான். ஆகையால் குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய மந்திரமே சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய மந்திரம். அவை மனதிலே நினைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கும். நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை அதிமைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. மனதிலே முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்கள் எண்ணத்துக்கேற்ப வெற்றிகள் கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன்.
நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 5ஆம் இடமாகப்பட்ட துலாமும் 8ஆம் இடமாகப்பட்ட மகரமும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை 8லே சனி அமர்ந்து அவ்விடம் திதிசூனி ராசியாக வருவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையும். கிழமையோ வெள்ளி உங்களுக்கு யோகத்துக்குரியது. சுக்கிரனோ 2ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியாதிபதியான புதனோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பென்றால், ராசியாதிபதி புதன் 4லே ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றிருப்பது யோகத்துக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் 4லே அமர்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். பொதுவாக ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது நன்மைகளை செய்யும். உங்களுக்கு அவரே தனாதிபதி. ஆகையால் இன்றைய நாள் தனயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையாக உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். தனயோகம் இருக்கக்கூடிய நாள். புதிய முயற்சிகளால் நன்மைகளும் லாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம். மற்றபடி பார்க்கின்ற பொழுது 7லே குருவும் 11லே செவ்வாயும் மிகவும் சிறப்பாக இருக்கிறார்கள். சூரியன் 4லே இருக்கிறார். சுகஸ்தானத்தில் உஷ்ணகிரகமாகப்பட்ட சூரியன் இருப்பது உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். தாயார் உடல்நலத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். மற்றபடி எவ்விதத்திலும் பாதிப்புகள் இல்லாத வகையாகவே இருக்கின்றது. ராகுவாகப்பட்டவர் ராசியிலே இருக்கிறார் என்றாலும் மிக விரைவிலே அவர் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போக இருக்கிறார். அவரால் இனி பெரிய பாதிப்புகள் இருக்காது. மேலும் குருவுடைய பார்வையும் இருக்கிறது. எனவே ராகுவுடைய பாதிப்புகள் மனதிலே குழப்பங்கள் சஞ்சலங்கள் எவை செய்தாலும் சற்று முடியுமோ என்கின்ற தயக்கம் இருந்து வந்த நிலையெல்லாம் இனி இல்லாதவாறே உங்களுடைய மன்னங்களுக்கேற்ப முயற்சிகளிலே வெற்றிகளை பெறுவீர்கள். இன்றைய தினம் அவை நன்றாகவே இருக்கிறது. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் காரிய வெற்றிகள் இருக்கிறது. சரியான திட்டமிடுதலிற்கும் அதற்குரிய முயற்சியிலே உங்களுடைய பாதையிலே குறுக்கீடுகள் இருக்காது. ஊழியர்களுடைய உண்மையான ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும். இவையெல்லாம் இன்றைய நாள் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பினால் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் போன்றவைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாளாகவே இருக்கின்றது. சுக்கிரன் வெள்ளிக்கிழமை இன்று 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தில் இருப்பதும் அவை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே இனிமையும் மகிழ்ச்சியும் கனிவும் அன்பும் நகைச்சுவையும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. சந்திர தரிசனம் இன்று செய்வது தவறவிடாதீர்கள். மற்றபடி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய பாராட்டுகள் இருக்கும். எவ்வாறு இருந்தாலும் 4லே அமர்ந்திருக்கின்ற சூரியன் உடனத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதையே காட்டுகிறார். ஆகையால் சரியான நேரத்திலே உணவு எடுத்துக்கொள்வது தற்பொழுது முக்கியம். மற்றபடி இன்றைய நாள் எழுச்சியும் மேன்மையும் இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம். குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை 7லே குரு இருப்பதனால் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். குருபலம் இருக்கின்றது. காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். காதல் துணையாகப்பட்டவர்கள் உங்களிடம் அன்பு காட்டக்கூடிய ஒரு மேன்மையான நாளாகவே இருக்கின்றது. இவையெல்லாம் இன்றைய நாள் சந்தோஷத்தை காட்டுகின்றது. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக முடிய இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காட்டு ராசியிலே பிறந்தவர்கள் ஆகையால் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் சற்று உங்கள் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் அதிமைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய செயல்களிலே தாராளமாக ஈடுபடலாம். புதிய முயற்சிகள் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புதிய முதலீடுகள் செய்ய ஒரு சிறப்பான யோகத்துக்குரிய நாளாக இருக்கின்றது. மனதிலே முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்ரேத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எவ்வித புதிய முயற்சிகள் தாராளமாக ஈடுபடலாம். அவற்றிலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். செயல்பாடுகளிலே வேகமும் விவேகமும் நிறைந்த நாளாகவே இன்றைய தினம் இருக்கும்.
மனதிலே குரு பகவானை பிரகஸ்பதி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மேலும் மகாலட்சுமியும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளாகவே அமையும். நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. செயல்களிலே சற்ற அலைச்சல்கள் இருக்கும். எண்ணிய காரியங்கள் விரைவாக முடியவில்லை என்ற ஒரு விதமான பதற்றத்தில் இருப்பீர்கள். இவையெல்லாம் தவிர்ப்பதற்கு இன்றைய நாள் மனதிலே அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். காலையிலே இன்றைய நாள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனுடைய கிழமையாகப்பட்ட வெள்ளி இன்று, மேலும் ராசியாதிபதியான சந்திர பகவான் 3ஆம் இடத்திலே சூரியன் புதனோடு சேர்க்கை பெற்று தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஒரு கிரகமாகப்பட்டது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது சிறப்பு. தற்பொழுது உங்களுக்கு ராசியாதிபதியே அவ்வாறு இருப்பது மேலும் சிறப்பு தரும். 3ஆம் இடத்திலே கோச்சார ரீதியாக இருப்பது யோகமி. சூரியனும் புதனும் இருப்பது மேலும் அவற்றை சிறப்புப்படுத்துகின்றது. 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற யோகாதிபதியான செவ்வாய் பகவான் மற்றொரு யோகாதிபதியான குருவோடைய பார்வையும் பெறுகின்ற அமைப்பு இருப்பதும் மேலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. 7ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். கண்ட சனி நடந்து கொண்டிருப்பதனால் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் வணங்கி வாருங்கள். இன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்வதன் மூலம் உங்களுடைய ராசி எப்பொழுதும் யோகத்தை பெறும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் மனம் தெளிவாக, சிந்தனைகள் சீராக, முயற்சியிலே வேகம் விவேகம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும். எனவே காரிய தடைகள் இல்லாத வெற்றிகளுக்குரிய தினம் இன்றைய அனுகூலமான தினம். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கும் உற்சாகம் இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் 10ஆம் இடம் பலம் பெற்று இருப்பதனால் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய வகையாகவே இருக்கும். ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் மனதிலே எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு செயல்படுத்த வைப்பார். அவையால் இன்றைய நாள் யோகங்களே இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம் மற்றும் விவேகம் இவற்றினால் மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறுகின்ற வகையான நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். 3இலே அமர்ந்திருக்கின்ற சூரியனாகப்பட்டவர் முயற்சியிலே வெற்றிகளையும் கொடுப்பார். இவையெல்லாம் இன்றைய நாள் உத்தியோகத்தில் பாராட்டுகள் பெறுகின்ற ஒரு எழுச்சியான நாளாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே இன்றைய தினம் பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை சந்தோஷம் நிறைந்த நாளாகவே இன்றைய தினம் இருக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக முடிய இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். கிழமை வெள்ளி என்பதனால் ஓம் ஐ க்ளீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் உங்களுடைய ராசி பலம் பெறும். இன்றைய தினம் நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று அலைச்சல்களுக்குரிய நாளாக இருக்கும். மனதிலே அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்று காலையிலே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும். நீங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இன்றைய நாள் சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் காரிய வெற்றிகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். மனதார உங்கள் ராசியாதிபதி சந்திரனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் ஆரம்பிக்கின்ற பொழுது சற்று குழப்பங்கள் இருக்கும். எனவே
கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து விட்ட பிறகு செயல்களை செய்யுங்கள். இன்றைய நாள் குழப்பங்கள் இல்லாமல் வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் மனோகாரகன் சந்திர பகவான் ராசியாதிபதி சூரியனோடு சேர்க்கை பெற்று தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அஸ்தத்தில் இருப்பதும், உங்கள் ராசியாதிபதியான சூரிய பகவான் தன்னுடைய நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் சிறப்பே. இரண்டாம் இடம் கன்னியிலே அமர்ந்திருக்கின்ற ராசியாதிபதி அவ்விடத்திற்கு அதிபதியான புதனுடைய சேர்க்கையை பெற்றிருக்கிறார். தன லாபஸ்தானத்துக்குரியவர் புதன் பகவான். ராசியாதிபதியோடு சேர்க்கை பெறுவது புதன் ஆதித்ய யோகம் என்றால் சிம்ம ராசிக்கு அவை ஒரு சிறப்பான யோகமாகும். மேலும் 5ஆம் இடத்தில் குருவும் 9ஆம் இடத்தில் செவ்வாயும் கோணாதிபதியில் ஆட்சி பெற்றிருக்கின்ற பலமும் அதிகரிக்கின்ற சூழ்நிலைகளை உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது கோச்சார ரீதியாக யோகமே. 6இல் சனியும் பலமாக நன்மைகளுக்குரிய வகையாக இருக்கிறார். 11 ராகுவும் யோகத்துக்குரிய வகை. இவையெல்லாம் கோள்கள் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக சாதகமாக இருக்கின்ற நிலையிலே மனம் துணிச்சலாக இருக்கும், செயல் தைரியமாக இருக்கும், கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். எவ்வித விஷயத்திலும் பதட்டப்பட மாட்டீர்கள். அதே சமயம் துணிச்சலாக பேச்சு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் எப்பொழுதும் நீங்கள் துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை கொண்டவர்கள். தற்போது 2ஆம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் எந்த ஒரு விஷயத்திலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அவற்றை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதில் புத்திசாலித்தனமான அணுகுமுறைகள் உங்களிடம் இருக்கும். இவையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறந்த தனயோகத்தை கொடுக்கும். பொதுவாக தனஸ்தானத்துக்குரியவர் பலமாக இருந்தாலே தனயோகம் இருக்கிறது. தற்பொழுது சூரியன் புதன் சேர்க்கை பெற்று சந்திரனும் சேர்க்கை பெறுகின்ற அமைப்பு. சந்திரன் உங்களுடைய ராசியாதிபதி சூரியனுக்கு நண்பர். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை வெற்றிக்குரிய படிக்கட்டிலே போகக்கூடிய அமைப்பாகும். குருவுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கின்றது. குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம். அத்தகைய கஜகேசரி யோகம் ஒரு அற்புதமான நற்பலங்களையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய தினமாக இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் ஏற்றங்களே, உத்தியோகத்தில் அவ்வாறே. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மற்றவருடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக இருக்கும். உயரதிகாரிகளுடைய ஆதரவு ரொம்ப இணக்கமாகவே இருக்கும். பொதுவாக எங்கும் எப்பொழுதும் உத்தியோகத்தில் இருக்கின்ற சிம்மராசி அன்பர்களுக்கு தனி தலைமை பண்பு இருக்கும். உங்கள் பேச்சை கேட்பதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கும். அவற்றிலே உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு தனி திறமை இருக்கும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளும் அவற்றிலே சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது. தனித்தன்மையோடு செயல்படுகின்ற உங்களுக்கு இன்று வெற்றிகள் இருக்கிறது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை குருபலம் இருக்கின்றது. தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை சுக்கிரன் 12இல் இருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே உங்களுடைய துணையாகப்பட்டவரோடு இன்பமாக பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மனதிலே மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய நிலையாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் சூரியன் அமர்ந்திருக்கின்ற கன்னி ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் நீங்கள் ஜோதி தரிசனம், சூரியனை வணங்குவது, அவ்வாறு செய்வது ராசி பலம் பெறும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் காரிய அனுகூலங்கள் இருக்கும். சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். சேமமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். மனதிலே காலையிலே பிரகஸ்பதியை நினைத்து கொள்ளுங்கள். இன்று எனக்கு வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்று பரிபூர்ணமாக கிட்டும். மற்றபடி
நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. செயலிலே சற்று கவனமும் எச்சரிக்கை உணர்வும் வேண்டும். எந்த ஒரு புதிய விஷயத்தில் ஈடுபடுகின்ற பொழுது கொஞ்சம் நிதானமும் வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். காலையிலே துர்க்கை அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிட்டும். நீங்கள் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் காலை 7 மணி வரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடைபெறுகின்றது. ஆகையால் காலையிலே சூரியனை பார்த்து ஆதித்ய இறுதிய ஸ்லோகம் சூரிய காயத்ரி மந்திரத்தை கூறுங்கள். வெற்றிகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தொடரும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்குலம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது லாபாதிபதியான சந்திர பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்து ராசியாதிபதியான புதனோடையும் சூரியனோடையும் சேர்க்கை பெறுகின்ற ஒரு மிக சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மேலும் சந்திரன் தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது யோகத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையாகும். பொதுவாக ஒரு கிரகமாகப்பட்டது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது யோகத்தை கொடுக்கும். ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சந்திரன் பொதுவாக தினப்பலனிலே சந்திரன் ராசியிலே இருப்பது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றால் உங்களுக்கு அவரே லாபாதிபதி. மேலும் லாபஸ்தானத்திலே கிழமைக்குரிய சுக்கிர பகவான் மிகவும் அற்புதமாக ராசியாதிபதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 11ஆம் இடத்திலே சுக்கிரனும் 5லே சனியும் இருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற யோக அமைப்பு இன்றைய நாள் இருப்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. பொதுவாக வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையாகும். ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வாறு சிறப்புகளை தரும் என்றாலும் மேன்மைகளும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இவை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சீரான சிந்தனைகள் இருக்கும். மனதிலே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய உற்சாகம் சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய வகையாக சூழ்நிலைகளும் உங்களுக்கு அவ்வாறே அமையும். எத்தகைய முயற்சிகள் வந்தாலும் மற்றவர்களால் இடையூறுகளோ குறுக்கீடுகளோ இல்லை. இவையெல்லாம் இன்றைய நாள் நன்மைகள் கொடுக்கக்கூடிய வகை. ஆகையால் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் போன்றவைகள் சிறப்பாகவே இன்றைய நாள் இருக்கும். எழுச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய நாள் இன்றைய வெள்ளிக்கிழமை. மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் மேன்மைகள் நன்மைகள் சுறுசுறுப்பான செயல்கள் அவற்றிலே பாராட்டுகள் போன்றவற்றை பெறுவீர்கள். இன்றைய நாள் சந்திர தரிசனம் செய்வது மேலும் உங்களுக்கு யோகத்தை இனிவரும் நாட்களிலும் கிடைக்கப்பெறும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உத்தியோகத்தில் எவ்விதத்திலும் பாதிப்புகள் இல்லை. கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய வகையாக உங்களுடைய உற்சாகமான எண்ணங்கள் இருக்கும். பொதுவாக கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் புத்திசாலிகள். புதனை ராசியாதிபதியாகவும் அவரே 10ஆம் இடத்துக்குரியவராகவும் பெற்ற பாக்கியசாலி நீங்கள். அவ்வாறே தொழில் வியாபார உத்தியோகத்தில் இன்றைய நாள் ஏற்றங்கள் இருக்கின்றன. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவையெல்லாம் கோபத்தை காட்டாத உங்களிடம் இருக்கும். ஏனென்றால் 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதனால் சட்டென்று கோபம் வரும். சில விஷயங்களில் கோபம் வேண்டாம், அறிவுக்கு சத்ரு. மற்றபடி இன்றைய நாள் நன்மைகளும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சாதகமானது. காதலர்களை பொறுத்தவரை உங்கள் துணையிடம் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். காதல் துணையாவது சொல்லிவிட்டு நீங்கள் கோபத்தை காட்டிவிட்டு பின்னர் நீங்கள் வருத்தப்படாதீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை எவ்வாறு பிரச்சனைகள் இல்லை. செவ்வாய் 2ஐ பார்ப்பதனால்தான் இவற்றை தினமும் உங்களுக்கு ஒரு அழுத்தமாக கூறுகின்றேன். சிறு வார்த்தையில் சொன்னால் கூட இப்போதெல்லாம் நிறைய கோபித்துக் கொள்கிறார்கள். உண்மை அது. அவ்வாறு சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். அன்பு அதிகரிக்கவே செய்யும். இன்றைய நாள் உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக முடிய இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ரிஷப ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம்
இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் உங்கள் ராசி பலம் பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்திரம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தால் காலை 7 மணி வரை உத்திரம் நட்சத்திரம் நடைபெறுகின்றது. ஆகையால் காலை 7 மணி அளவிலே சூரியனை பார்த்து வணங்குங்கள். சந்திரன் உங்கள் ராசியிலே காலை 7 மணி வரை உத்திரம் நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். ஆகவே உங்கள் ஜென்ம நட்சத்திரம் காலை 7 மணி வரை இருக்கின்றது. சூரியனை இன்று வணங்குவது சிறப்பை தரும். நீங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்று ஜென்ம நட்சத்திரம். மாதத்தில் ஒரு நாள் வருகின்ற ஜென்ம நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை என்று இன்று வந்திருக்கிறது. ஆகையால் சுக்கிர பகவானை வணங்குவது, மகாலட்சுமியை வணங்குவது, சந்திர பகவானை வணங்குவது, சந்திர தரிசனம் செய்வது, இவை செய்தீர்கள் என்றால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அடுத்த அஸ்த நட்சத்திரம் வருகின்ற வரைக்கும் மிகவும் யோகத்துக்குரிய அமைப்பாகவே நீங்கள் பெறுவீர்கள். மாதத்தில் ஒரு நாள் வருகின்ற ஜென்ம நட்சத்திரம் விசேஷம். நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு அதிமைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், புதிய பொருட்கள் வாங்குவதற்குரிய பண முதலீடுகள், பண செலவுகள், புதிய பொருட்கள் வாங்குவதற்குரிய ஒரு யோகமான நாளாகவே இன்று அமைந்திருக்கின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். காலையிலே எழுந்தவுடன் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மைகளே கிடைக்கும். பொதுவாக வெள்ளி, சனி அவ்வாறு வருகின்ற நாட்களிலே சுப்பிரபாதத்தை கேட்க வேண்டும். தற்பொழுது புரட்டாசி மாதம். ஆகையால் இன்று வெள்ளிக்கிழமையிலே சுப்பிரபாதத்தை கேளுங்கள். அவ்வாறு கேட்பதன் மூலம் மகாவிஷ்ணுவின் அருளை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். புதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பலன்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்கள் ராசி திதிசூன்ய ராசியாக வருவதும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியான ஜீவனாதிபதி சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் அர்த்தாசிரம சனி நடந்து கொண்டிருக்கின்ற இன்றைய நாள் எவற்றிலும் சற்று நிதானம், பொறுமை, கவனமும் பெரிய முக்கிய முடிவுகள் எடுப்பதில் நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய கிழமை வெள்ளியாக இருக்கிறது. அவை உங்களுக்கு நல்ல விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிழமை என்றாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை 10ஆம் குறிய இடத்துக்குரிய சந்திரன் 12லே சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். மேலும் சூரியனோடு மிக நெருக்கத்தில் இருக்கின்ற சந்திரன் இன்று பலமிழந்து இருக்கக்கூடிய நிலையாக காலை பிற்பகல் வரை இருக்கிறது. ஆகையால் எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பெரிய தொகை ஈடுபடுத்துவதிலே மிகுந்த கவனம் வேண்டும். கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு தொகை கொடுக்கின்றதே மற்றவர்கள் நம்பி முழு பொறுப்பை ஒப்படைக்காமல் உங்களுடைய செயல்பாடுகளிலே முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். புதிய ஒப்பந்தங்கள் போடுவது போன்றவற்றை இன்றைய நாள் தவிர்ப்பது சால சிறந்தது. இன்றைய தினம் இரவு சந்திர தரிசனம் செய்வது நல்லது பலன்களை கொடுக்கும். முடிந்தவரை அவற்றை பார்க்க பாருங்கள். மற்றபடி இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவற்றை எல்லாம் 10ல் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனால் மனதிற்கு ஏற்றவாறு திருப்திகரமாக இருக்கும். புதிய முக்கிய முடிவுகள், புதிய செயல்கள் எடுக்கின்ற பொழுது கவனம் கொள்க. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் வேலையிலே மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக உயரதிகாரிகள், உயர் பொறுப்புகள் இருக்கின்றவுடன் விதண்டாவாதம், வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் அவ்வாறு அமையலாம். காரணம் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்றிருக்கின்ற செவ்வாய் ராசியை பார்க்கிறார், 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எனவே நிதான போக்கு உத்தியோகத்தில் இன்று அவசியம். குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனை உறவிலே அன்பு காட்ட வேண்டும். மற்றபடி உற்றார் உறவினர்கள், நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. குழந்தையோடைய உடல்நலத்திலும் அக்கறை காட்டுவது இன்றைய நாள் நல்லது. மற்றபடி இன்றைய நாள் திருமணமாகாதவர்கள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை உங்களுடைய துணையோடு இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்தது. மற்றபடி இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய காரியங்கள் தடையின்றி நன்மைகளாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே வெள்ளிக்கிழமையாக இருப்பதினால் ஓம்
ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் உங்கள் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். இன்றைய நாளை நீங்கள் பொறுத்தவரை நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் எடுக்கலாம். அவற்றில் சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றிகள் இருக்கின்றது. மனதார முருகப்பெருமானை இன்றைய தினம் நினைத்து கொள்ளுங்கள். காரியங்கள் நன்மைகளாக முடியும். நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் மைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமும் எச்சரிக்கை உணர்வும் வேண்டும். புதிய விஷயங்கள் ஈடுபடுகின்ற பொழுது மிகுந்த கவனம் வேண்டும். காலையிலே மனதார மகாலட்சுமியை வணங்கிக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளாக முடியும். நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று அலைச்சல்களை கொடுக்கும். நினைக்கின்ற காரியங்கள் எளிதாக மிக விரைவாக முடியாத சூழ்நிலைகள் நிலவும். ஆகையால் அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் காரியங்கள் நன்மையாக முடியும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பாக்கியாதிபதியான சந்திர பகவானும் கர்மாதிபதியான சூரிய பகவானும் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்திலே சேர்க்கை பெற்று இருப்பதும், சூரியனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரத்தில் இருக்கிறார். சந்திரனாகப்பட்டவரோ காலை 7 மணிக்கு பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அஸ்தத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகையால் தர்ம கர்மாதிபதி யோகம் இன்றைய நாள் மிக சிறப்புக்குரிய நற்பலன்களையும் யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது. கிழமை வெள்ளி. சுக்கிரன் 9ஆம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். 2லே செவ்வாய் ஆட்சி பெற்று 3லே சனி ஆட்சி பெற்றும் இருக்கின்ற அமைப்பும், ராசியாதிபதி 6லே ஆட்சி பெற்று 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்கின்ற சிறப்பும் இன்றைய நாள் நன்மைகளை அதிகரிக்கக்கூடியது. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக, சிந்தனைகள் சீராக, உங்களுடைய முயற்சியிலே எவ்விதத்திலும் தடைகளோ குறுக்கிடலோ இல்லாத ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சியானது. மற்றபடி எவ்வித விஷயத்திலும் உங்களுடைய திட்டமிட்டுகின்ற காரியங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். எனவே புதிய முயற்சிகள் தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு அத்தகைய சிறப்புக்குரிய நாளாக இன்றைய நாள் இருப்பதினால் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய வகையாகவும், புதிய முயற்சிகள் எடுத்தீர்கள் என்றால் அவற்றில் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். எழுச்சி இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, உயரதிகாரிகளுடைய பாராட்டுகள் பெறுகின்ற வாய்ப்பு, இவையெல்லாம் இன்றைய நாள் இருக்கின்ற அமைப்பு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய சிறப்பு. இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தினம். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. மேலும் திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். குருபலம் இருக்கின்றது. காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும். விருப்பப்படுகின்றவர்கள், திருமணமாகாதவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இன்று உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக முடிய இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐ க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு, பறவைகளுக்கு நீர் வைப்பது, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போன்றவற்றை செய்வது ராசி பலம் பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று அலைச்சல்கள் கொடுக்கும். ஆரிய வெற்றிகள் இருக்கிறது என்றால் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். காலையிலே மனதார அனுமனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு எவற்றிலும் கால தாமதங்கள் ஏற்படாமல் வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது.
காரிய முயற்சிகள் ஈஸியாக வெற்றிகரமாக சாதகமாக சூழ்நிலைகள் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். சாதகமான வெற்றிகள் இருக்கிறது. மனதார சந்திர பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் எவற்றிலும் மேன்மையான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் எடுக்கலாம். அவற்றிலே வெற்றிகள் இருக்கிறது. இருப்பினும் சற்று மனதில் குழப்பங்களும் சந்தேகங்களும் எழும். ஆகையால் கணபதியை மனதார இன்றைய தினம் காலையிலே பிரார்த்தனை செய்து விடுங்கள். இன்றைய நாள் முழுவதும் குழப்பங்கள் இல்லாமல் வெற்றிகளை பெறுவீர்கள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மனோகாரகன் சந்திர பகவான் இன்றைய நாள் 10ஆம் இடத்தில் சூரியனோடையும் புதனோடையும் சேர்க்கை பெறுவது மிக சிறப்புக்குரிய அமைப்பாகும். இன்றைய நாள் மனமாகப்பட்டது மிகவும் தெளிவாக துணிச்சலாக சந்தோஷமாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற வகையாக தடைகள் இல்லாத இன்றைய தினம் உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றிகள் பெறும். ஆகையால் மனதிலே இருக்கின்ற முக்கிய காரியங்களுடைய சிந்தனைகளை இன்று செயல்படுத்துங்கள். நன்மைகள் இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் இடத்துக்குரிய சூரியனும் 10ஆம் இடத்துக்குரிய புதனும் சேர்க்கை பெற்று 10லே இருக்கிறார்கள். இவற்றிலே புதன் ஆட்சி மற்றும் உச்சம். சந்திரனாகப்பட்டவரோ இன்று சூரியனோடு சேர்க்கை பெற்று புதனோடு சேர்க்கை பெற்று தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்றால், சூரிய பகவான் 10லே அமர்ந்து தன்னுடைய நட்சத்திரமான உத்திரத்தில் இருக்கிறார். ஆகையால் இன்றைய நாள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வகையாக இருக்கிறது. இன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்வதை தவறவிடாதீர்கள். மற்றபடி பார்க்கின்ற பொழுது யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 5லே அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அவரால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையாக இருக்கிறது. 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. 2லே சனி இருக்கிறார் என்றாலும் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் வணங்கி வாருங்கள். மிக விரைவில் நடைபெறவிருக்கின்ற ராகு கேது பயிற்சியும் யோகத்தை தரக்கூடிய வகையாகவும், அதன் பிறகு வரவிருக்கின்ற குரு பயிற்சியும் மேலும் மேலும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. வசந்த காலம் வந்துவிட்டது. ஆகையால் இனி வரும் நாட்கள் எல்லாம் சிறப்புக்குரிய நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் 10ஆம் இடம் அற்புதமாக இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றிகள் இருக்கிறது. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மிகுதியாக நன்றாக இருக்கும். அர்ப்பணிப்பாக இருப்பார்கள். உங்களுடைய செயல்பாடுகளுடைய சூழ்நிலைகள் சாதகமாக இருப்பதனால் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கத்தையும் பெறுவீர்கள். இவையெல்லாம் மகிழ்ச்சிக்குரியது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சுக்கிரனாகப்பட்டவர் 8லே இருக்கிறார். ஆகையால் திடீர் நன்மையிலும் திடீர் உயர்வுகளும் இருக்கக்கூடிய தினமே இன்றைய தினம். 10ல் அமர்ந்திருக்கின்ற சூரியனால் உயர் அதிகாரிகளிடம் பாராட்டுகளை பெறுகின்ற வகையாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எனவே எழுச்சிக்குரிய மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம். கணவன் மனை உறவிலே அன்பு பாசம். குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. ராகு கேது இந்த மாதத்தில் 23ஆம் தேதி பயிற்சியாகிறார்கள். ஆகையால் ராகுவாலியும் கேதுவாலியும் பாதிப்புகள் எவையும் இனி இருக்காது. மற்றவை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் 10ஆம் இடமாகப்பட்ட கன்னி ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் ஜோதி தரிசனம் மற்றும் சூரியனை பார்த்து வணங்குவது ராசி பலம் பெறும். மேலும் திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை தாராளமாக வரன்களை தேடலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை துணையோடு இன்று இன்பமாக மகிழ்ச்சியாக பேசக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஆகையால் சந்தோஷம் உள்ள நாள் இன்றைய நாள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றில் காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். எனவே
சேமமான வெற்றிகளை பெறுவீர்கள். மனதார பார்வதி தேவியும் பிரகஸ்பதியும் வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் காரிய வெற்றிகள் இருக்கும். நீங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அத்தகைய புதிய முயற்சிகளிலே சற்று கவனமும் பொறுமையும் நிதானமும் வேண்டும். எச்சரிக்கை உணர்வு வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். அவ்வாறு இல்லாமல் பார்த்து கொள்வது சால சிறந்தது. காலையிலே துர்க்கையம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளாக அமையும். நீங்கள் உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாம். பண சம்பந்தப்பட்ட காரியங்களிலே ஈடுபடலாம். வெற்றிகள் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். மேலும் மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாகவே நடைபெறும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமையோ வெள்ளி உங்களுக்கு சாதகமான கிழமை. மேலும் சுக்கிர பகவான் யோகாதிபதி அமர்ந்திருக்கின்ற வீடு கடகம் ராசியை பார்க்கிறார். சனியும் சுக்கிரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற சிறப்பு இருக்கிறது. மேலும் இன்றைய நாள் மனோகாரகன் சந்திர பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பாகும். பாக்கியாதிபதியான புதன் பகவான் 9ஆம் இடத்திலே ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றிருப்பதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையாக இருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். சிந்தனைகள் சீராகவும் முயற்சியிலே வேகம் மற்றும் விவேகம் நிறைந்திருக்கக்கூடிய வகையாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆட்சி உச்சம் பெற்ற புதன் மீன ராசியை பார்ப்பது முயற்சியிலே தைரியத்தையும் அவற்றிலே உற்சாகத்தையும் கொடுக்கும். எனவே முயற்சியிலே வெற்றிகளும் இருக்கிறது. இன்றைய நாள் பொதுவாக வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிழமை. எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று சிறப்பான நாளாகவே அமையும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் தடைகள் இல்லாத சஞ்சலங்கள் இல்லாத தினமாகவும் இன்றைய நாள் அமையும். எனவே இன்றைய நாள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனலாபம் தனயோகம் போன்றவைகள் திருப்திகரமாகவே இன்றைய நாள் அமையும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். உயரதிகாரிகளுடைய ஆதரவு இன்றைய நாள் நன்றாகவே இருக்கிறது. மேலும் சுக்கிரனாகப்பட்டவர் புதனோடி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற சிறப்பாகப்பட்டது. எவ்வித விஷயத்திலும் சக ஊழியர்களும் நட்பு பாராட்டுவார்கள் இன்றைய நாள். எனவே எழுச்சியான மகிழ்ச்சி இருக்கின்ற நாள். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம். கணவன் மனை உறவிலே அன்பு பாசம் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வெள்ளி தாராளமாக வரன்களை தேடலாம். விருப்பப்படுகிறவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்பமான மகிழ்ச்சியான நாளாகவே இன்றைய நாள் அமையும். மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடப்பெற இன்றைய தினம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் 5ஆம் இடமாகப்பட்ட ரிஷபராசிக்குரிய மந்திரம் ஓம் ஹரி க்ளீ ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். உங்கள் ராசி பலம் பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்திராடம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாம். பண சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பேச்சுவார்த்தை நடத்தலாம். முதலீடுகள் செய்யலாம். அவற்றுக்குரிய காரியங்களை முன்னெடுக்கலாம். வெற்றிகள் இருக்கிறது. ஆகையால் மகாவிஷ்ணுவை மனதார இன்றைய தினம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சகல விதத்திலும் வெற்றிகள் இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது.
ஆகையால் இன்றைய நாள் நன்மைகள் கலந்த நாளாக, அதே சமயம் மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கின்ற நாளாக இருப்பினும் வெற்றிகள் இருக்கின்றது. சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர் நீங்கள் மகாவிஷ்ணுவை வணங்குவதன் மூலம் புரட்டாசி மாதத்திலே அவரை தொடர்ந்து வணங்கி வருவதன் மூலம் உங்களுக்குரிய யோகங்கள் இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் பெறுவீர்கள். அடுத்த புரட்டாசி வரை. புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம். இன்று சந்திர தரிசனம் செய்வதை தவறவிடாதீர்கள் மகர ராசி அன்பர்கள். நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய விஷயங்களில் ஈடுபடுவதிலே வெற்றி இருக்கிறது. புதிய பொருட்கள் வாங்குவதற்குரிய ஒரு சிறந்த நாள். புதிய முயற்சிகளிலே நன்மைகள் இருக்கின்றது. மனதார நீங்கள் சரவணனை வேண்டிக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வணங்குவதன் மூலம் நன்மைகளே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமாள் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 6ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் 8ல் அமர்வது ஒரு வகையில் விபரீத ராஜயோகம் என்றாலும் மனோகாரகன் சந்திர பகவான் 8ல் அமர்கின்ற பொழுது மனதளவிலே சற்று குழப்பங்கள், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே முடிவெடுப்பதிலே தடுமாற்றங்கள் ஏற்படும். அவைத்தான் சந்திராஷ்டமம். எனவே இன்றைய நாள் சற்று நிதானம், பொறுமை மற்றும் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதிலே மிகுந்த கவனம் கொள்வது நல்லது. முடிந்தவரை முக்கிய முடிவுகளை எடுக்கின்ற பொழுது மிகுந்த எச்சரிக்கை உணர்வு மற்றும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று அந்த அளவுக்கு தள்ளி வைக்க முடிவது சால சிறந்தது. தள்ளி வைப்பதே. 11லே குரு, 3லே செவ்வாய் சிறப்பாக இருக்கிறார்கள். கிழமை வெள்ளி உங்களுக்கு யோகத்துக்குரியது. 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வர வேண்டியது உங்களுடைய கடமை. இன்றைய நாளை பொறுத்தவரை மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய வகையாக இருக்கிறது என்றாலும் 8ஆம் இடத்திலே சூரியனும் சந்திரனும் இருக்கிறார்கள். 8லே சூரியன் இருக்கின்ற அமைப்பாகப்பட்டது சற்று உடல்நலத்தில் அக்கறை இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கோபங்கள் அதிகமாக வரும். அன்பு துணையுடன் எப்பொழுதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணை, காதல் துணை போன்றவர்களும் சென்றும் விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்தது. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதிலே கவனம். முடிந்தவரை நாளை பார்த்து கொள்வது. நாளை தினமும் இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளிலே நாளைய தினம் மாலைக்கு பிறகு மாற்றங்கள் இருக்கிறது. சந்திராஷ்டமம் முடிந்துவிடும். இன்றைய நாள் எச்சரிக்கை. மற்றபடி கவனத்தில் இருந்தால் சால சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உங்களுடைய வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக விருந்தாவாதம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தற்பொழுது 8லே இருக்கின்ற பகை கொண்ட சூரியன் அத்தகைய நிலையிலே வாக்குவாதத்தை செய்ய வைப்பார். ஆகையால் சந்திராஷ்டம நாட்களான இன்று மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது சால சிறந்தது. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்த்து கொள்வது சால சிறந்தது. மற்றபடி காதலர்களை பொறுத்தவரை சற்று பொறுமையும் நிதானமும் அன்பும் காட்டுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக முடிய நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமாகப்பட்ட ரிஷப ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள் ஆகையால் மனதுக்குள் கூறிக்கொள்ளாமல் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அத்தகைய செயல்களிலே சற்று நிதானம் பொறுமை வேண்டும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனாலும் மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். காரியங்கள் நலமாக முடியும். நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்தியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. முயற்சிகள் எடுக்கலாம். நன்மைகள் இருக்கும். இருப்பினும் கவனம் கொஞ்சம் அதிகமாக வேண்டும். நீங்கள் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். காரியங்கள் நன்மையாக முடியும். நீங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட வேண்டும்.
எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் வேண்டும். மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளாக முடியும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 5ஆம் இடத்துக்குரிய பஞ்சமாதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்க்கிறார். மேலும் இன்றைய நாள் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அஸ்தத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மிகவும் சிறப்புக்குரியது அவை. கோச்சார ரீதியாக 7ல் சந்திரன் அமர்வது யோகம் என்றால் உங்களுக்கு சந்திரன் யோகாதிபதி. 11லே அமர்ந்திருக்கின்ற சனியாகப்பட்டவரும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையாக இருக்கின்றது. இன்றைய கிழமை வெள்ளி. சுக்கிரன் 5லே இருப்பதும் கோச்சார ரீதியாக லட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இன்றைய நாள் சந்திர தரிசனமும் மகாலட்சுமி வழிபாடும் செய்வது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும். யோகாதிபதி செவ்வாய் 2லே அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்று குரு பார்வை பெறுகிறார். ஆயினும் வாக்கு ஸ்தானத்திலே அவர் அமர்ந்திருப்பது கோபத்தை கொடுக்கும் வார்த்தைகளிலே. 7லே அமர்ந்திருக்கின்ற சூரியன் ராசியை பார்ப்பதினால் அன்புக்குரியவர்களிடம் வாழ்க்கை துணையுடன் காதல் துணையுடன் மற்றும் நண்பர்களிடம் சற்று விட்டு கொடுத்து பழகுவது தற்பொழுது மிகவும் முக்கியம். சில வார்த்தைகள் அவர்கள் மனம் வருத்தப்படுகின்ற வகையாக பேசிவிடுவீர்கள். பின்னர் நீங்களும் வருத்தப்படுவீர்கள். கவனத்தில் கொள்க. மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சிறப்பான நிலையில் இருக்கும். தனயோகம் தனலாபம் பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் திருப்திகரமாக அதிகரிக்கும். ராசியாதிபதி 10லே இருக்கிறார் என்றாலும் கேதுவோடைய சேர்க்கை பெறுவது யோகமே. இன்றைய நாள் 8ஆம் இடம் துலாம் ராசி திரிசூனி ராசியாக வருவது திடீர் நன்மைகளும் இருக்கின்ற தினம். ஆகையால் வெற்றிகள் இருக்கிறது இன்றைய நாள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றிகள் பெறக்கூடிய ஆற்றல் வேட்கை அதிலே உங்களுடைய வலிமை வல்லமையும் கொண்டு வெற்றிகளை பெறக்கூடிய தினம் இன்றைய தினம். எனவே எழுச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவிலே அன்பு காட்ட வேண்டும். காதலர்களே சற்று பொறுமையும் நிதானமும் தேவை. ஆகையால் இவற்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்மைகளும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை தற்பொழுது நட்பை எதிர்பார்க்க முடியாது. பகைமையும் இல்லை. அவ்வாறே அமைந்திருக்கிறது இன்றைய தினம். உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகப்பட்ட கடக ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். ராசி பலம் பெறும். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாகவே அமைந்திருக்கும். இருப்பினும் கோபம் வேண்டாம். மற்றபடி இன்றைய தினம் நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று அலைச்சல்கள் இருக்க செய்யும். ஆகையால் அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளாகவே எல்லாவற்றிலும் நடைபெறும். நீங்கள் உத்திரட்டாதியில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். அவற்றில் காரிய அனுகூலங்கள் வெற்றிகள் இருக்கின்றது. சூழ்நிலைகள் வெற்றியாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் சாதகமான வெற்றிகளை பெறும். நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. மனதில் சற்று குழப்பங்கள் இருக்கும். இவை செய்யலாமா வேண்டாமா என்று ஒரு செயல் ஆரம்பிக்கின்ற பொழுது கவலை வேண்டாம். கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் வெற்றிகளை பெறுவீர்கள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பார்வதியும் சிவபெருமானும் நான் வணங்கும் பித்ருக்களும் நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்களும் சகலவிதமான நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும்
இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் நான் வணங்கும் குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரும் காகபுஜண்ட சித்தரும் கரூரா சித்தரும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.